ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டரினுடைய பணியிடங்களுக்கு வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்ற டீட்டெயிலை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாலை போக்குவரத்து நிறுவனம் தரமணி சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்திருக்கு. காலி பணியிட அறிவிப்பு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு 8 போக்குவரத்து கழகங்களில் 25 மண்டலம் இருக்குது. இந்த 25 மண்டலத்தில் இருந்தும் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு வந்து வேக்கன்சி இருக்குது. அந்த 8 போக்குவரத்து கழகம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, அதுக்கப்புறம் விழுப்புரம், கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி, இந்த 8 இடத்துல இருந்து வேக்கன்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பதவியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஓட்டுநருடன் நடத்துனரும் சேர்த்து வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பணி காலி இட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா மொத்தம் 3274 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில் மட்டும், மாநகர போக்குவரத்து கழகம் சென்னையில் மட்டும் 364 வேக்கன்சி. அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு வரையறுக்கப்பட்டது அப்படின்ட்டு சென்னையில் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 318 பணியிடம் காலியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரத்தினுடைய மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 322 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பகோணம் மண்டலத்தில் 756, சேலம் மண்டலத்தில் 486, கோவை மண்டலத்தில் 344, மதுரை மண்டலத்தில் 322, திருநெல்வேலி மண்டலத்தில் 362 வேக்கன்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 3274 வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு மண்டலத்திலையும் அந்தந்த மாவட்டத்தில் எத்தனை வேக்கன்சின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் டிஸ்பிளேவில் பார்த்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தால் டைம் பார்த்தாது, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட எந்தெந்த மண்டலத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க. இன சுழற்சி, நிலுவையில் உள்ள காலி இடங்கள் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அரசு விதிமுறைகளின்படி நடைமுறைப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. குறைந்தபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா 1/7/2025 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு, அதாவது ஓசி கம்யூனிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும். பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருக்கும் 45 வயது பூர்த்தி ஆகாமலும் இருக்கணும். முன்னாள் இராணுவ வீரர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து பொது பிரிவினர், அதாவது ஓசி கேட்டகரியாக இருந்தால் 50 வயது வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கணும். இதர வகுப்பினர், அதாவது ஆர்மியில் இருந்துட்டு அவங்க அதர் கம்யூனிட்டியாக இருந்தாங்க அப்படின்னா, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தாங்கன்னா 55 வயது பூர்த்தி ஆகலாமல் இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதனுடைய கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, அதாவது எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், தமிழில் பேசணும், படிக்கணும், எழுத தெரிஞ்சிருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 8வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான தகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் வந்து உரிமம் வச்சுருக்கணும், குறைந்தபட்சம் 18 மாதம் கனரக வாகனம் ஓட்டக்கூடிய அனுபவம் இருக்கணும், முதலுதவி சான்று பெற்றிருக்கணும், பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் வந்து 1/1/2025க்கு முன்னாடி இருக்கிற லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். உயரம் மற்றும் எடை எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயரம் வந்து 160 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இருக்கணும். எடை வந்து குறைஞ்சபட்சம் 50 கிலோவுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ண முடியும். இதனுடைய உடல் தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தெளிவான குறைபாடுகள் அற்ற கண் பார்வை இருக்கணும். எந்த விதமான உடல் அங்க குறைபாடுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. உடல் ஊனமுற்றவர்கள்லாம் வந்து கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. சாலை போக்குவரத்து நிறுவனத்தின் மூலம் நீங்கள் ஓட்டுநர் பயிற்சி பெற்றிருந்தீங்கன்னா இந்த குறைந்தபட்ச வயது 24, அதுக்கப்புறம் 18 மாதம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் இதுக்கு வந்து பொருந்தாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு வந்து 590 ரூபாய்,
அது வந்து பார்த்தீங்கன்னா 18% ஜிஎஸ்டியோட சேர்த்து 590 ரூபாய் அவங்களுக்கு பே பண்ணணும். பேங்க் சார்ஜ்லாம் எக்ஸ்ட்ரா வரணும் சொல்லியிருக்கிறாங்க. இதர பிரிவினருக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா 1180 ரூபாய் அது ஜிஎஸ்டி உட்பட கட்டணமாக செலுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனுடைய எக்ஸாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் முறையே எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு என 3 மாதிரியாக நடக்கும். என்னென்ன மாதிரியெல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு வைப்பாங்க, அதுக்கப்புறம் செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கல் வைப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ நேர்முக தேர்வு வைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்ப கட்டணம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்துக்கு ஒன்றும் திருப்ப தரப்படப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் பே பண்ணுங்கள். விருப்பம் இல்லாதவங்க, ஏன்னா இது அமௌண்ட் வந்து அதிகம், அதனால் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஏன்னா விண்ணப்பதாரர்கள் வந்து எழுத்து, செய்முறை, நேர்முக தேர்வுக்கு வர்றதுக்கான எல்லா செலவையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தொடர்பான எந்த நியூஸாக இருந்தாலும் arasubus.tn.gov.in இந்த இணையதளத்தில் மட்டும்தான் பார்க்கணும். விண்ணப்ப படிவம் என்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/3/2025 மதியம் 1 மணிலிருந்து 21/4/2025 மதியம் 1 மணி வரைக்கும் இந்த வெப்சைட் வந்து ஓப்பனில் இருக்கும். இதர விவரங்கள் போக்குவரத்து கழக பொதுப்பணி விதிகள் மற்றும் அரசு விதிகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்வு அனுமதி சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் தேர்வு என்னைக்கு நடைபெறும் அப்படின்ற விவரம் வந்து பார்த்தீங்கன்னா arasubus.tn.gov.in வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பொது சேவை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.